கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நித்யானந்தத்தோட ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா 2035 நான் ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ண போகிறேன். 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோஸ்லாம் இருக்கும், போய் பாருங்க. என்ன சொல்லியிருந்தாருன்னா இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் கம்யூனிகேஷன்லாம் வந்து லைட்டிங் ஸ்பீடில் நடக்கும், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் யார்கிட்ட வேணால் ஈஸியாக நம்ம பேச முடியும் அப்படின்ற மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தேன். அடுத்த 10 வருஷத்துக்கு நான் ப்ரிடிக்ட் பண்ணுறேன். இன்னும் 10 வருஷத்தில் வந்து எல்லாருமே வெல்த் டெமோக்ராட்டிக் ஆகிடும், எல்லார்கிட்டையுமே காசு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதே இதை தான் வந்து எலான் மஸ்க்கும் சொல்லியிருந்தார். யூஎஸ் சவுதி இன்வெஸ்ட்மெண்ட் சம்மிட் அப்படின்ற மாதிரி ஒன்று நடந்தது. எல்லா பெரிய ஆளுங்களும் அங்கே இருந்தாங்க. ட்ரம்ப் வந்திருந்தாரு, எலான் மஸ்க் வந்திருந்தாரு, என்விடியாவோட ஃபவுண்டர் அவர் இருந்தார். ட்ரம்ப் எல்லாமே ஸ்டேஜில் பேசினாரு. அதுக்கப்புறம் எலான் மஸ்க்கும் அந்த என்விடியா ஃபவுண்டர் அவர் 2 பேரும் இருக்க மாதிரி ஒரு கான்வர்சேஷன் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அப்போ எலான் மஸ்க் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, ஃபியூச்சர் என்னவா இருக்கும், இப்போ எல்லாம் டெவலப் ஆகிட்டு இருக்கு, எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. இவர் என்ன சொல்றாரு, இன்னும் 10 to 20 வருஷத்துல வந்து ஒர்க்குன்றது வந்து ஆப்ஷனல் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மணின்றது ரெலவெண்டா இருக்காது, எல்லா வேலையும் வந்து ஏஐ ரோபோட்டே பார்த்துரும். நம்ம வந்து ஆப்ஷன்லாம் வேணும்னா பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு வெஜிடபிள்ஸ் வேணும்னா போய் கடையில் போய் வாங்கிக்கலாம். ஆனாலுமே நிறைய பேர் வந்து வீட்டில் வெஜிடபிள்ஸ் வளர்ப்பாங்க. அந்த மாதிரி வேணும்னா வேலை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கு. இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே நான் இதை பத்தி பார்த்தேன். இந்த நேவல் ரவிகாந்த் அவர் வந்து சொல்லியிருந்தார், ஃபியூச்சர் வந்து எல்லாமே ரோபோட்ஸ் அந்த மாதிரி தான் வேலை பார்க்கும், நம்மளோட வேலை என்னன்னா ஒருத்தர் என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு மாதிரி சொன்னாரு. அப்போ எனக்கு சரியா புரியல. நித்யானந்தம் அவர் சொல்லும் போது எனக்கு புரியல, இப்போ எலான் மஸ்க் சொல்லும் போது தான் புரியுது, ஆமா இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்பவுமே மணிக்கு இதெல்லாம் வேல்யூ கிடையாது. இன்னைக்கு நினைச்சா கவர்மெண்ட் பிரிண்ட் எடுத்து எல்லாருக்கும் காசு கொடுத்துடலாம். என்ன ஒரு பிரச்சனைனா வேலை நடக்காது. நம்ம காசு போய் வேணும் தான் வேலைக்கு போறோம், காசு கொடுத்துட்டா வீட்டிலே உட்காந்துருவோம். இப்போ ரோபோட்ஸ் ஏஐ வந்துச்சுன்னா வேலை எல்லாமே அது பார்த்துக்கும், நம்மளுக்கு அந்த மணிக்கு அந்த வேல்யூவே எல்லாம் போயிடும். அதனால எல்லாருக்கிட்டும் மணி இருக்கும், அந்த வெல்த் ஸ்ப்ரெட் ஆகிடும், பாவர்ட்டி ஒழிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது செம்மையா இருந்தது. அப்பா இன்னும் 10 வருஷமா சூப்பர்ரா அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ நம்மளுக்கு இருக்க பிரச்சனைனா நம்ம ஃபியூச்சர் அதை வச்சு நம்ம பிளான் பண்ணோம். இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்க புக்கே வந்து 5 வருஷத்துக்கு பழைய சிலபஸை படிச்சுட்டு இருக்கோம். டே உலகமே மாறப்போகுதுரா அப்படின்ற மாதிரி இருக்கு.